கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கின்றது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த புதிய ஆண்டிலே என் வாழ்க்கை மாறாதா? என் தொழில் ஒரு முன்னேற்றம் காணாதா? என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பிறக்காதா? எனக்கு இந்த பாவக்கட்டுகள்லேருந்து விடுதலை கிடைக்காதா? அல்லது என்னுடைய சூழ்நிலையெல்லாம் மாற செய்து தேவன் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுப்பாரா? இந்த சமூகத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்து நான் வருவேனா என்று சொல்லி பலதரப்பட்ட குழப்பங்கள், ஏக்கங்கள், தவிப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறார், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி, அவரை நம்புகின்ற ஜனங்கள், அவரை இருகளாய் பற்றி கொள்கின்ற ஜனங்கள், ஒருபோதும் அவருடைய சமூகத்தை விட்டு பின்மாறி போகாத ஜனங்கள், அவரையே தஞ்சமென்று வாழுகின்ற ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். காரணம், கிறிஸ்துவே என் வாழ்க்கை என்று வாழ்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது தேவன் இழந்து போனது எல்லாம் திரும்ப பெற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். எந்த இடத்துல இந்த சமூகம் உங்களை வெறுத்ததோ அந்த இடத்துல தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்கள் விரோதிகளுக்கு முன்பாக, உங்கள் பகையோருக்கு முன்பாக, உங்களை விரோதமாக செயல்பட்ட அந்நியர்களுக்கு முன்பாக, உங்களை வேண்டாம் என்று தள்ளிய உறவுகளுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். விசுவாசியுங்கள், அவரை தஞ்சம் என்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அவரே தேவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்துவின் வாழ்க்கையை இப்பொழுது இருப்பதை பார்க்கணும் 1000 மடங்கு நன்மையாய் செய்யும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.